வணக்கம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் செயல்முறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இணையவழி சுய கணக்கெடுப்பு படிவத்தை எவ்வாறு சரியாக பூர்த்தி செய்வது என்பதை படிப்படியாக விளக்கப் போகிறோம். முதலில் சென்சஸ் செல்ஃப் எனுமரேஷன் இணையதளத்தை திறக்கவும். முகப்பு பக்கத்தில் செல்ஃப் எனுமரேஷன் லாகின் என்ற பகுதி தோன்றும். இங்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும். அதன் பின்னர் திரையில் காணப்படும் பாதுகாப்பு குறியீட்டை கேப்சா சரியாக பதிவு செய்யவும். அதன் பிறகு ஓடிபி மூலம் உள்நுழை என்ற பொத்தானை அழுத்தவும். உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஒரு முறை கடவுச்சொல்லை ஓடிபி குறிப்பிட்ட இடத்தில் பதிவு செய்து உள்நுழைவு செயல்முறையை நிறைவு செய்யவும். வெற்றிகரமாக உள்நுழைந்தவுடன் மொழி தேர்வு திரை காண்பிக்கப்படும். இதில் தமிழ் அல்லது உங்களுக்கு தேவையான மொழியை தேர்ந்தெடுத்து தொடரவும் என்ற பொத்தானை அழுத்துங்கள். அடுத்ததாக சுய கணக்கெடுப்பு தொடர்பான வழிமுறைகள் திரையில் காண்பிக்கப்படும். அவற்றை கவனமாக படித்து அடுத்த கட்டத்திற்கு செல்லவும். இப்போது உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை வரைபடத்தில் துல்லியமாக குறிக்க வேண்டிய திரை திறக்கும். வரைபடத்தை நகர்த்தி உங்கள் வீட்டின் சரியான இடத்தில் குறியீட்டை அமைக்கவும். இப்போது வீட்டின் விவரங்களை பதிவு செய்யும் பகுதி தொடங்குகிறது. இந்த பகுதியில் காண்பிக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள் வீட்டின் தற்போதைய நிலையை அடிப்படையாக கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் இந்த இடம் எந்த வகையான கட்டிடம் என்பதை தேர்வு செய்யவும். அதன் பின்னர் இப்போது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை பதிவு செய்யும் முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த பகுதியில் வீட்டில் வசிக்கும் குடும்ப தலைவரின் பெயரை பதிவு செய்ய வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் குடும்ப தலைவரின் பெயரை பதிவு செய்யவும். அடுத்ததாக பாலினம், தொடர்ந்து வகுப்பு போன்ற விவரங்களுக்கு உரிய பதில்களை தேர்வு செய்யுங்கள். அடுத்து வீடு சொந்த வீடா, வாடகை வீடா அல்லது வேறு வகையை சேர்ந்ததா என்பதை சரியாக தேர்வு செய்யுங்கள். மேலும் வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை மற்றும் இது குடியிருப்பிற்காக பயன்படுத்தப்படும் வீடா அல்லது வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பதிவு செய்யவும். அடுத்து குடும்பம் பயன்படுத்தும் குடிநீர் வசதி குறித்து பதிவு செய்ய வேண்டும். குடிநீர் எந்த மூலத்திலிருந்து பெறப்படுகிறது என்பதை துல்லியமாக குறிப்பிடுங்கள். அடுத்ததாக வீட்டில் மின்சார வசதி உள்ளதா என்பதை பதிவு செய்யுங்கள். மின்சாரம் கிடைக்கும் நிலையில் இருந்தால் அதற்கான விருப்பத்தை தேர்வு செய்யவும். அதன் பிறகு வீட்டில் கழிப்பறை வசதி உள்ளதா, இருந்தால் அதன் வகை என்ன என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். கழிவறை வெளியேறும் இணைப்பு குறித்து தெரிவிக்க வேண்டும். மேலும் வளாகத்திற்குள் குளியலறை உள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும். அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய எரிபொருள் எது என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து இணைய வசதி, மொபைல் போன், தொலைக்காட்சி, கணினி அல்லது மடிக்கணினி போன்ற தகவல் தொடர்பு வசதிகள் குறித்து கேள்விகள் கேட்கப்படும். உங்கள் வீட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் வசதிகளுக்கு மட்டும் சரியான பதிலை பதிவு செய்யுங்கள். இருசக்கர வாகனம், கார் அல்லது பிற வாகனங்கள் இருந்தால் அதற்கேற்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்த பகுதியில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் தற்போது நடைமுறையில் உள்ள உண்மையான நிலையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். குடும்பத்தினர் உட்கொள்ளும் தானிய வகை குறித்து தெரிவிக்க வேண்டும். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு தகவல்களை ஒருமுறை சரிபார்த்து சேமித்து தொடரவும் என்ற பொத்தானை அழுத்தி அடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். இப்பொழுது சுய கணக்கெடுப்பின் இறுதி கட்டத்தை பார்க்கலாம். இந்த பகுதியில் இதுவரை பதிவு செய்த அனைத்து தகவல்களையும் ஒரு முறை முழுமையாக சரிபார்க்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பதிவு செய்த விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை கவனமாக பாருங்கள். வீட்டின் விவரங்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் தகவல்கள் அனைத்தும் துல்லியமாக உள்ளன என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஏதேனும் தவறான தகவல் பதிவாகியிருந்தால் திருத்து அல்லது பேக் என்ற விருப்பத்தை பயன்படுத்தி அந்த பகுதிக்கு சென்று தேவையான மாற்றங்களை செய்யலாம். அனைத்து தகவல்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பிறகு திரையில் காணப்படும் அறிவிப்பு டெக்ளரேஷன் பகுதியை படிக்கவும். இதில் நீங்கள் வழங்கிய அனைத்து தகவல்களும் உண்மையானவை மற்றும் முழுமையானவை என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். அதன் பின்னர் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதற்கான தேர்வு பெட்டியை குறியிட்டு சப்மிட் அல்லது சமர்ப்பிக்கவும் என்ற பொத்தானை அழுத்துங்கள். சமர்ப்பித்த பிறகு உங்கள் சுய கணக்கெடுப்பு வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தும் செய்தி திரையில் தோன்றும். தேவையெனில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் நகலை பதிவிறக்கம் செய்து எதிர்கால பயன்பாட்டிற்காக பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் உங்கள் சுய கணக்கெடுப்பு பதிவு வெற்றிகரமாக நிறைவடைகிறது.